ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் உங்கள் கண்ணாம்பூச்சி விளாகர். இந்த சேனலை ஓப்பன் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. ஒரு 5 to 6 வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. கண்ணாம்பூச்சி விளாக்ஸை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். எங்கடா போயிட்டுருக்கிறீங்கன்னு கேட்டால், நான் சீன்டக்க சாமி 3 பேர் ஒரு சின்ன வேலையாக போயிட்டுருக்குறோம். அதுதான்டா என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில்லற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறேன். ஜெர்மனி போறேன். போர் குழியில் தண்ணி மோட்டருக்கு போகிற ஏரோஸ் பாதியிலே கட் ஆயிடுச்சு. அதை மேலே இழுத்து கொடுக்குறதுக்கு தாங்க கூப்பிட்ருந்தாங்க. நம்ம சீன்டக்கும் சாமியை கூட்டிகிட்டு ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம சீன்டக்கை வேறு போர் குழியை போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறப்படி ஓசை தூக்க முடியுமா முடியாது அப்படின்னு ஒரு வழியாக சோதனை ஓட்ட சக்ஸஸ் ஆனே ஓசை மேலே இழுக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படியோ கஷ்டப்பட்டு போர் குழிக்கு 300 அடி கீழே இருக்கிற ஓசை மேலே இழுத்து கொடுத்துட்டோம். நம்ம பிட்டர் ஏர் ஓசை ஜாயின் பண்ணுறதுக்காக ரிஞ்சை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறப்படி. பிட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணாம்பூச்சி நண்பரோட பிரதர் தாங்க, சில்வர் ஸ்டார் சிவசக்தி. இதெல்லாம் சும்மா பார்க்குறாரு சும்மா பக்காவாக மைனூட் பாயிண்டில் வேலை செய்வாருங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. இவர் தான் பிட்டருக்கு கைப்புள்ள சுவாமி. பிட்டர் எங்கே இருந்தாலும் ஆன் தி ஸ்பாட்டில் இவனும் கூடவே தான் இருப்பான். எப்படியோ 2 பேர் ஒரு வழியாக சேர்ந்து அந்த ஹேர் ஓஸை ஜாயின் பண்ணிட்டாங்க. அடுத்து அந்த ஜாயின் பண்ண 300 அடி ஓசி ஃபுல்லாக போர் குழிகளை இறக்கி விடணும். அதை நம்ம கண்ணாம்பூச்சி உள்ளே இறக்கி விடுறோன்னு சொல்லி எங்கேயோ கொண்டு சைடில் சிக்க வச்சுட்டியா? ஐயோ சிக்க வச்சுட்டு முழிச்சிட்டு நாங்கள் படுற பாடு இருக்கே. தலைவனும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறியா, எங்கேயோ கொண்டே வசமாக சிக்க வச்சுட்டியா? ஒரு வழியாக ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஓசை ஃபுல்லாக இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் போர் குழிகளை எது விழுகாமல் இருக்கிறதுக்காக மேலே கப்ளிங்கும் பைப்பை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிற கிட்டியும் டைட் வச்சுட்டு ஒரு வழியாக வேலை முடிஞ்சதுன்னு நினச்சா. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டே. என்னடான்னு பார்த்தா தோட்டத்துக்காரர் கடல் செடிக்கு போட்டிருந்த சொட்டு நீர் ஓசை இழுத்து டைட் பண்ணி முளைக்குச்சி அடிக்க சொன்னார். சரி, நான் அந்த ஒர்க்கையும் செஞ்சு அந்த டேவோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அங்கே இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு போயிருங்க.